எல்லோருக்கும் வணக்கம். இதுவரை நடந்துட்டு இருந்த இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் 14 டேஸ் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமா இந்த பேட்ச் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்போ நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நவம்பர் 3rd to நவம்பர் 16th வரைக்கும் நடக்க இருக்குது. ஸோ நிறைய பேர் நீங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் வேக்கப் சேலஞ்ச் பண்ணீங்க அண்ட் 10 டேஸ் சந்திரகிருஷ்ணா சேலஞ்ச் பண்ணீங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தம் மட்டும் ஒரு 7 டேஸ் மட்டும் தான் உங்க கூட பயணம் பண்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நாள் அதிகமா பயணம் பண்ற மாதிரி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த பேட்ச் வந்து 14 டேஸா நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். வித் சேம் ஃபீஸ் 7 டேஸ்க்கு என்ன இருந்ததோ அதே ஃபீல தான் நம்ம 14 டேஸ் நடத்துறோம். ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. நீங்களும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 14 நாள் என்ன மாதிரியான ஸ்கெடியூல்ஸ்ல ரன் ஆக போகுது அப்படின்றத அந்த லிங்க்லயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஏகப்பட்ட பேர் இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அதே மாதிரி வந்து சித்தர்கள் என்ன இதை பற்றி சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னக்கூடிய விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுமையாக உங்களுக்காக மட்டும்தான் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவங்க இருக்கக்கூடிய நிலைக்கு தகுந்தாறு போல் அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போது ஹெல்த்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வைங்களேன். இப்போ ஒருத்தருக்கு ஹெல்த்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இருக்கிறதுலே உயர்ந்த செல்வம் வந்து ஹெல்த்து தாங்க. ஏன்னா எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் இந்த உடல் இல்லை அப்படின்னா, ஹெல்த்து சரியாக இல்லைன்னா அந்த விஷயத்தை அனுபவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உணர்ந்தவங்க அந்த ஹெல்த்தை வந்து சொல்லுவாங்க. இல்லை அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சவங்க அந்த ஹெல்த்தை பற்றி சொல்லுவாங்க. இப்போ பணமே இல்லாத ஒருத்தர்கிட்ட ஹெல்த் நல்லா இருக்குது, பணமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்டேன்னு வைங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்குதுலேயே ஒரு செல்வம் என்னன்னா கஷ்டப்படாமல் வாழணுங்க. ஸோ அதனால பணம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இன்னும் சில பேர்கிட்ட, இப்போ படிக்காத ஒருத்தர்கிட்ட போயிட்டு இருக்குதுலேயே அவர்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கும், ஆனால் படிக்காததுனால அவர் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள், இங்கே சமுதாயத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவர் உள் வாங்கினதுனால என்ன சொல்லுவார்னா, இந்த இடத்துல வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு செல்வம் வந்து கல்வி தான், படிக்கிறது தான் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு செல்வம். ஏன்னா எந்த செல்வமாக இருந்தாலும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தன் ஈஸியாக வந்து அதை கொண்டு போக முடியும். ஆனால் இந்த படிப்பு, இந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வம் மிகப்பெரிய ஒரு செல்வம். அது யாருனாலையும் வந்து அழிக்கவோ இல்லை வந்து எடுத்துகிட்டு போகவோ திருடவோ முடியாது. அதனால் இருக்கிறதுலையே இந்த உயர்ந்த செல்வம் என்பது கல்வி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு விஷயங்கள் சொல்லப்படும். என்னன்னா செல்வம்னா அவங்களுக்கான ஒரு தேவை என்னவோ அவங்க அதை எப்படி பார்க்குறாங்களோ அப்படி சொல்லப்படும். ஆனால் இருக்கிறதுலே உயர்ந்த செல்வமாக திருவள்ளுவர் ஒரு செல்வத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இது கிட்டத்தட்ட எல்லாரும் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இருக்கிறதுலையே உயர்ந்த செல்வமாக சொல்லக்கூடியது இந்த வேண்டாமை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய செல்வத்தை தான் திருவள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா இதை பற்றி அவா அறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாருங்க. வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தொப்பது இல் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள், 363வது திருக்குறள். இப்போ இந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒரு மனிதனோட துன்பத்திற்கான ஒரு காரணமே. அப்போ திருவள்ளுவர் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாருன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு அப்படி சொல்லி வரேன், கேளுங்க. அப்போ இந்த செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியதான் மிகப்பெரிய ஒரு செல்வமா. இப்போ உடம்பு பெரிய செல்வம், கல்வி பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம சொன்னாலும் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு செல்வம். அப்ப வேண்டாமை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வமாக சொல்றாரு. ஏன் தெரியுமா? இந்த ஆசை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்துலதான் ஒரு மனிதன் துன்பம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமும் கூடயே செல்லும், அது கூடயே வரும். ஒரு ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறான்னா பின்தொடர்வது என்ன அப்படின்னா அந்த துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இருக்கிறதுலே ஒரு மனிதன் துன்பப்படாம இருக்கணும் அப்படின்னா அந்த செல்வம் என்பது வேண்டாமை அப்படின்னக்கூடிய செல்வத்தை தான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. அதே மாதிரி திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள், நல்லா கவனிக்கணும். ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஈசனே உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த ஆசையை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். அதுக்கப்புறம் வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட், ஆசை பட பட ஆய் வரும் துன்பம். இப்போ ஆசை பட பட உங்களுக்கு துன்பங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது திருமூலரோட பாடலில் இருக்கக்கூடியது. அப்ப ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்கள், ஆசைகள் விட விட ஆனந்தமாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ எப்போ ஒரு மனிதன் அந்த ஆசை விடுறானோ அவனுக்கு இன்பம் என்பது இமீடியட்டா வரும். இன்பம்ன்றதை தாண்டி அந்த இடத்துல ஆனந்தம் சொல்லி சொல்றாரு.
இன்பம் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த நீங்க சாப்பிட்றீங்க, ஒரு ஒரு அதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அது இன்பம். ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ ஒரு பொருள்னால் எனக்கு இன்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எப்பயுமே எனக்கு இருக்குமானா அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் எனக்கு இருக்கும். அப்போ அது எனக்கு இன்பம். இந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயுமே முழுமையாக நித்தியமும் இருக்கக்கூடியது அந்த ஆனந்தம். அப்போ ஆசை விட விட என்ன வருமாமா, அந்த ஆனந்தமே எப்பயுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி திருமூலரோட பாடல். இதை எஸ்பிபி அவர்களும் சூப்பரா சொல்லியிருப்பார். என்னன்னா, ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்மளோட கிளாஸ்ல கூட இது அதிகமாக நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். என்னன்னா, காசியில் நீ குளித்தாலும் வாசியை நீ பிடித்தாலும், நல்லா கவனிக்கணும். காசியில் நீ குளித்தாலும் வாசியை நீ பிடித்தாலும், சக்தி தரும் மந்திரங்கள் 1000 நீ படித்தாலும், ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது, ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது, ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பாருங்களேன். காசியில் நீ குளித்தாலும் வாசியை நீ பிடித்தாலும், வாசி யோகம் சொல்லக்கூடிய இந்த வாசியை நீ பிடித்தாலும், ஏன்னா இருக்கிறதுலே உயர்ந்த யோகமாக சொல்லக்கூடிய அந்த வாசி யோகம் சொல்லுவாங்க. அப்ப அந்த வாசி யோகத்தை நீ பிடிச்சாலும், அந்த வாசியை நீ பிடிச்சாலும், சக்தி தரும் மந்திரங்கள் 1000 நீ படித்தாலும், சக்தி தரக்கூடிய மந்திரங்கள் 1000 நீ படிச்சாலும், ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவன் தெரிய மாட்டான் உன் கண்ணுக்கு. அப்ப ஆசை குணம் அடங்கணும். ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது, ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. எவ்வளவு பெரிய வரிகள், அவ்வளோ அழகா போட்டிருப்பாரு பாருங்க. இந்த 6 மனமே 6 அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல கூட ஒரு அழகான வரிகள் வரும். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம். இப்படி ஆசைகளை பத்தி எல்லா சித்தர்களும், முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள், திருவள்ளுவர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆசைகளை சொல்றாங்க. புத்தர் என்ன சொல்றாரு, ஆசைதான் உன் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க ஒரு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு விஷயத்தை நம்ம விடுறோமோ அதனால் நம்மளுக்கு இன்பம், அந்த ஆனந்தம் என்பது நிலைத்து இருக்கும். இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, விடுங்க, அப்படி கொஞ்ச நாள் டைம் விடுங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ரெடி ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த டைம் அவங்களை ஹீல் பண்ணுது அப்படின்றதுல நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சரி ஓகே விட்றா, நம்மளோட வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்குவம் சில நாட்கள் கழிச்சு, சில மாதங்கள் கழிச்சு அவங்களுக்கு வரும். அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ப்ராசஸ், சரி விடு அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ விடுறாங்களோ, அந்த மனம் எப்போ அதை விடுறதுக்கு தயாராகுதோ, அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னக்கூடிய அந்த துன்பம் என்பது அவங்களுக்கு விலகுது. இந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும், இப்போ ஏதோ ஒரு ரோட்ல நீங்க போறீங்க, போலீஸ்கார் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைன் போட்டுறாரு, நீங்க ஹெல்மெட் போட்டு போவதனால உங்களுக்கு ஒரு ஃபைன், இல்ல நீங்க சிக்னல் ஜம்ப் பண்ணிடுறீங்க, அதனால ஏதோ உங்களுக்கு ஒரு ஃபைன் நடந்துருச்சுன்னு வச்சுப்போம். இப்போ ஓகே, சரி ஓகே 1000 ரூபா தானே ஃபைனு விடு அப்படின்னு சொல்லி நீங்க மனதை ஓகே அந்த விடு அப்படின்னக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபா பெருசா தெரியாது. ஆனா இது எப்படிடா போடலாம், 1000 ரூபா போச்சேன்னு சொல்லி இன்னும் அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் அந்த இடத்துல துன்பம் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ விடு அப்படின்னு இருக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆனந்தம் நிலைத்து இருக்கும். நீங்க எப்போ ஒரு விஷயத்தை பிடிச்சி வைக்கிறீங்களோ அப்போ அந்த இடத்துல துன்பம் தான் நிறைந்திருக்கும். அப்போ இதனாலதான் புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லியிருக்கிறார். ஆசை எதன் மீது கொள்றீங்களோ, அந்த ஆசை எதன் மீது கொண்டீங்களோ அதுவே உங்களுக்கு துன்பத்திற்கான ஒரு காரணமாக மாறும். ஆசை எதன் மீது கொண்டிருக்கீங்களோ அதுவே உங்களுக்கான துன்பத்திற்கான ஒரு காரணமும் மாறும். அப்படின்றதுனால ஆசைகளை விடு அப்படின்னு சொல்லி இந்த அவ அறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் இந்த திருக்குறளை எழுதியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எடுத்துக்காட்டாக சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இங்க வாழக்கூடிய வாழ்க்கை ஆசை சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். இது வேணும் அது வேணும்னு சொல்லி இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய லெவல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தேவையற்ற விஷயங்கள்னு உங்களுக்கே புரியும். இது வந்து என்னோட தேவையே இல்லை, ஆனா இது எனக்கு சும்மா ஆசை, எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குனீங்கன்னா இதனால துன்பம் வரும். தேவைக்கு என்னவோ அதெல்லாம் வாங்கிக்கிங்க. இப்போ ஒரு கார் இருக்குதா, அது தேவையான ஒண்ணு. வீடு வேணுமா, அது ஒரு தேவையான ஒண்ணு. ஆனா வீடு ஒண்ணு இருந்தும் இன்னும் எனக்கு ஒரு 30 வீடு வேணும், 40 வீடு வேணும்னா இந்த ஆசைக்கு அளவே இல்லைல்ல, போய்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நான் தங்கணும், நான் கொஞ்சம் வாடகை வீடு இல்லாம சொந்த வீட்டுல இருக்கணும் இப்படின்னு நினைக்கக்கூடியதெல்லாம் ஒரு தேவை. கார்ல போகணும் அப்படின்றதெல்லாம் ஒரு தேவை. இந்த ஆசைகள் எல்லாம் விடுங்க அப்படின்னா அதனாலையும் வரும் துன்பம், இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அடிப்படையில் என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் ஓகே. பட் இது வேணும் எது வேணாம்னு சொல்லி பிரிச்சு பார்த்து விட தெரியறது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவம். அது சும்மாவா வந்துடும், அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், விடுறதுன்றது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆனா இது பகுத்து பார்த்து விட கத்துக்கிற ஒருத்தனால
அந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயுமே இருக்கும். அது எப்பயுமே நித்திய ஆனந்தமாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஆசைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக சொன்னதுக்கான காரணம், புத்தர்ல இருந்து எல்லா மகான்களும் சொன்னதுக்கான காரணம், இந்த ஆசைக்கு பின்னால் தான் அந்த துன்பமும் வருது. இந்த ஆசையை விட்டால் எப்பயும் நித்திய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம். என் பேரு லட்சுமி. நான் ஒரு 3 மாதமா வந்து அழைக்கிறாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டா இருக்குது. ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு தம்பி பேசுறது. அவர் ஒரு வீடியோல அந்த மூலிகை பேசியிருக்கேன். நானும் வந்து என் கணவருக்காக வாங்கினேன். ஆஃபீஸ்லயே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அது வாங்கி ஒரு நாள் பார்த்து நான் வந்து இப்போ என் கணவருக்கு போட்டேன். அவர் வந்து போட்ட நைட்டு ஈவினிங்கே வந்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சு. இது நிஜமா எனக்கு அவருக்கு இதை பத்தி தெரியலனாலும் எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுதான் வந்து நான் நம்பிக்கையோட போட்டேன். நிஜமா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடந்த 1 மாதமா நிறைய நல்ல விஷயங்கள் நான் எதுக்கெல்லாம் வந்து கவலைப்பட்டு போட்டோமோ அதெல்லாம் வந்து ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கு. இது வந்து நிஜமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு இடத்துல எல்லாம் வாடகையே வராத ரொம்ப வேஸ்டா இருந்தது. எங்களுக்கும் வர வேண்டிய பணமும் வரல. ரொம்ப மன உளைச்சலா இருந்தது அதுக்கு. அந்த இடத்துல நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு வாடகை வர மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்தது. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ரொம்ப நன்றி தம்பி. நான் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்.